வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டர் டாம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ரியாக்ட் ரவுட்டர்னா என்ன? இத வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? இது இல்லாம நம்மளால யூஸ் பண்ண முடியாதா? இது பத்தின எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒண்ணு ஒண்ணா என்னன்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் தியரியா வந்து ரியாக்ட் ரவுட்டர்னா என்னன்றத பார்த்துருவோம். ஸோ ரியாக்ட் ரவுட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லைப்ரரி தான். ரியாக்ட்டோட வர ஒரு லைப்ரரி. இப்ப ரீடெக்ஸ் எப்படி வந்து ரியாக்ட்டோட வருது. ஸோ அதே மாரி ரியாக்ட் ரவுட்டரும் வந்து ரியாக்ட்டோட வந்து வரும். நமக்கு டிஃபால்ட்டாவே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டிஃபால்ட்டா வராது. நம்ம தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ரவுட்டிங்காக. ஸோ இதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தானே ரியாக்ட். ஸோ நான் இப்ப வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000ன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்லாஷ் அபோட் போணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்மளால என்ன பண்ணலாம்? நம்ம டிஃபால்ட்டா நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து HTML பார்த்திருந்தோம்னா, அந்த ஆங்கர் டேக் வந்து நம்ம போட்டு ரவுட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இது. ஸோ ஆங்கர் டேக்க ரவுட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் வந்து மேல உள்ளதெல்லாம் ஹைட் ஆகணும். அத எப்படி ஹைட் பண்றது? இந்த காம்போனன்ட்ட மட்டும் தான் ஷோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த மாரி டிஸ்ப்ளே நானு இந்த மாரி வந்து போடணும். இந்த மாரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ற மாரி வந்தது தான் ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ இது என்னன்றத ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் தனியா பேக்கேஜ் தான் சொன்னேன்ல. ஸோ நான் கண்ட்ரோல் ஜே குடுத்து டெர்மினல வந்து புல் அப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல உள்ள பர்ட்டிகுலர் வெர்ஷன வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இப்போ 5.3.3ன்றத இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ 6ல வந்துட்டு நெறைய வந்து புது விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 6ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்ப பார்க்கறதுக்கும், அந்த புதுசா அந்த 6ல வந்து உள்ளதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நான் ஏன் இத சூஸ் பண்ணேன்? வெர்ஷன் 5 வந்து ஏன் சூஸ் பண்ணேன்? வெர்ஷன் 6 சூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எல்லா இடத்துலயுமே வந்துட்டு புதுசா வர இடத்துல வந்துட்டு பீட்டா வெர்ஷன் மாரி தான் அது வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு அத வந்து இன்னும் வந்துட்டு ஸ்டேபிளா வந்து இருக்காது. ஸோ நம்ம அதனால எப்பவுமே வந்துட்டு எப்பவுமே அந்த பழைய வெர்ஷன் எது ஸ்டேபிளா இருக்கோ, அத தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ 5.3.3 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இப்ப எனக்கு வந்துட்டு இதுதான் வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா? இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்ட் ரவுட்டர் டாம்ன்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா குடுக்குறேன் அப்படின்னாலே 6.2.2 அந்த இது வந்து ஒரு வெர்ஷன் வந்து இருக்கு. ஸோ இப்ப 6.4ன்ற வெர்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப 5லேருந்து நம்ம 6க்கு எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அவங்க டாக்குமெண்டேஷன் வந்து போட்டிருப்பாங்க. நான் ஏன் 6 சூஸ் பண்ணலன்றதுக்கு நான் இதுதான் சொன்ன ரீசன் இதுதான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இப்ப இருக்கிற இத வந்து நம்ம ஸ்டேபிளா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுலயே வந்துட்டு இப்ப புதுசா போறேன்னு சொல்லி நம்ம அத போய் பிரேக் பண்ணி அத வந்து இது பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன இருக்கோ அத வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ புதுசா 6ல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து அது என்ன டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நான் இப்போ வெர்ஷன் 5 சொல்லி தரேன். ஸோ இதே இந்த டுட்டோரியல் வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 6ல இருக்கு. ஸோ மேபி வந்து 7ல வரலாம். நான் சொல்லி தரதே 5ல தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ 7 வரப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி எப்படி வந்து பிரேக் ஆகாம இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நீங்க பேக்கேஜ் வந்து அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்கணும். அது வந்து நம்மளால கண்டிப்பா வந்து முடியாது. நம்ம npm இன்ஸ்டால்னு கொடுத்தாலே பேக்கேஜ் எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ வந்துட்டு அப்ப லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்படியே அப்கிரேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பேஜ் வந்து பிரேக் ஆகும். ஏன்னா 7ல இருக்கிற அந்த இந்த 6ல இருக்கிறதுக்கும், இப்ப நம்ம 5ல பண்றதுக்கும் கோடே வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து தேவையில்லாம வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம டாக்குமெண்டேஷன் படிச்சு எப்படி வந்து இதுலேருந்து வந்து அதுக்கு மூவ் பண்றது அப்படின்றது பார்க்கணும். மொத்தமா வந்து மொத்தமா சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவு அந்த ஸ்ட்ரக்சர் ஒண்ணு ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே இதுல வந்துட்டு இந்த மாரி இருக்கிறது அத வேற மாரி பண்ணலாம் அப்படின்ற மாரி சின்ன சின்னதா வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. இப்ப இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணது 5. ஸோ அத வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு இப்போதைக்கு அதான் வந்து எல்லா இடத்துலயுமே ஸ்டேபிளா இருக்கு. நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ இத தாண்டி உங்களுக்கு 6 வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ நான் இப்ப ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடது வந்து இது வந்துரும். ஸோ நான் npm i குடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 5.3.3 வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுரும். சரி ஓகே. இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஜே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌசர் ரவுட்டர்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். என்னென்ன இம்போர்ட் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா இம்போர்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் குடுத்துறேன். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ ப்ரௌசர் ரவுட்டர். நான் கிளிக் பண்ண உடனே ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து வந்துருச்சு. ஸோ இத வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டர்ன்றது பெருசா இருக்குல்ல. ஸோ அதனால சின்னதா பேர் மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ ரவுட்டர்ன்னு சொல்லி மாத்திக்கிறேன். இந்த இடத்துல ரவுட்டர் அப்படின்னா, ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் தான் ரவுட்டர்ன்றத நம்ம பேர் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ரவுட்டர்ன்னு தான் பேர் வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்க அஸ்வின் வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கலாம். என்ன வேணா வச்சுக்கலாம். பட் அந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து மத்த எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நான் ரவுட்டர்ன்றது வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச்ன்றது ஒண்ணு இருக்கு. ஸோ ஸ்விட்ச் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து லிங்க். ஸோ இது என்னன்றத ஒண்ணுத்தையுமே வந்து நம்ம தெளிவா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து லிங்க். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம ப்ரௌசர் ரவுட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கு. இப்போ நான் ஸ்லாஷ் அபோட்ன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அபோட் பேஜ் போறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து இந்த ப்ரௌசர் குரோம்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி பின்னாடி போயிட்டு வரதுக்கு எனக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதே வேலை தான் ப்ரௌசர் ரவுட்டரும் வந்து பண்ணும். எனக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு வரதுக்கு எனக்கு வந்து அத வந்து அந்த ஹிஸ்டரிய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது வந்து HTMLலேருந்து அந்த வெர்ஷன் 5லேருந்தே வந்து இருக்கு. HTML 5லேருந்து. நம்ம அதிலேயும் வந்துட்டு நம்ம அதில உள்ளது தான் சேம் அதே விஷயங்கள் தான் இது வந்து இது. சரி ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா வந்து ஒரு ரவுட் வந்து வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் நம்மளோடத. நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரௌசர் ரவுட்டர் தான் ரவுட்டர்ன்னு சொல்லி இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் அதனால ரவுட்டர வந்து அத வந்து போட்டுறேன். ஸோ இந்த ரவுட்டருக்குள்ள தான் எனக்கு எல்லா வேலையுமே நடக்கணும். நான் அதுக்குள்ள வந்து ஒரு டிவ் வந்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ள வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து வைக்கிறேன். அதுக்குள்ள நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து வைக்கிறேன். எத்தன லிஸ்ட் ஐட்டம்ஸ் வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வந்து வச்சுக்கலாம். 1, 2, 3, 4. 4 இது வந்து வச்சாச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்குள்ள வந்து ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் டேக் இருக்குல்ல, ஸோ இந்த லிங்க் டேக்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ லிங்க் டேக்ன்றது போட்டேன். இது என்ன விஷயம்? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கர் டேக்ன்னு சொல்லி நம்ம HTMLல பார்த்திருந்தோம். ஆங்கர் டேக்க நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ ஆங்கர் டேக் என்ன விஷயம் பண்ணுமோ, அதே விஷயம் தான் இதுவும் பண்ணும். நம்ம ரவுட் பண்றதுக்கோ, அதுல வந்து ஆங்கர் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா வந்து பேஜ் ஓப்பன் பண்றது, அந்த நியூ பேஜ் அதெல்லாம் வந்துட்டு இதுல பண்ண முடியாது. நம்மளால வந்துட்டு இந்த டவுன்லோட் பண்றது, இந்த பேஜ்லேருந்து இந்த இதுக்கு ரவுட் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதுல பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ ஆங்கர் டேக் மாரி. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ன்றத வந்துட்டு இங்க வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஹோம்ன்றது குடுத்தோனே எனக்கு இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே வரல. ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ ஹோம்ன்றது வர ஆரம்பிச்சுருச்சு. மத்த எல்லாமே வந்து வெறும் டாட் டாட் டாட்டா இருக்கு. ஸோ லிங்க் டேக்ல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு தெரியுமா? இப்ப நான் இங்க ஸ்லாஷ் வந்து குடுத்துருக்கேன்ல. ஸோ இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாஷ் ஹோம் அப்படின்றத மாத்துவோம். ஸோ நான் இப்ப இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். URL வந்துட்டு ஸ்லாஷ் ஹோம் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆனா நான் இதே ஆங்கர் டேக்ல குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இத வந்து பிரேக் பண்ணிடுறேன். பிரேக் பண்ணிட்டு நான் ஒரு ஆங்கர் டேக் போடுறேன். ஸோ அந்த 2க்கு பதிலா நம்ம hrefன்றது போடுவோம். ஸ்லாஷ் ஹோம்ஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு நான் வந்து குடுத்துடுறேன். இதுல வந்துட்டு டெஸ்ட் அப்படின்ற மாரி வந்துட்டு நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப நான் இந்த டெஸ்ட்ட கிளிக் பண்ணோனே என்ன நடக்கும்ன்றத பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பேஜே வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. ஆனா நான் இதே வந்து ஹோம கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு பேஜே வந்து ரெஃப்ரெஷ் ஆகல. ஸோ நீங்க ஹோம்ன்றத பாத்துங்க. இப்ப நான் இங்க வந்து டெஸ்ட்ன்றத கிளிக் பண்றேன். ஸோ பேஜே ரெஃப்ரெஷ் ஆகுதுல்ல. ஸோ இத வந்து ஸ்டாப் பண்ணி இத வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து இந்த லிங்க் டேக்ன்றது வந்து கொண்டு வந்தாங்க. சரி ஓகே. இதுதான் வந்து லிங்க் டேக்கான விஷயம். இதே மாரி நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து எல்ஐக்குள்ள இத வந்து போட்டுறேன். ஸோ அதே மாரி வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு இத வந்து போட்டுறேன். சேம் இதே மாரி இங்க வந்து போட்டுறேன். நம்ம இங்க ரவுட்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடுத்தோனே ஸ்லாஷ் ஹோம்ன்றத ஸ்லாஷ் பேஜ் வரணும். அந்த டிஃபால்ட் பேஜ் வரணும்ன்றதுனால ஸ்லாஷ்ன்றத குடுத்துடுறேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் ஹோம்ன்றது வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஸ்லாஷ் அபௌட்ன்றது வச்சுக்கலாம். ஸோ நான் அபௌட்னா எனக்கு அபௌட் பேஜ் தான் ஷோ ஆகணும். ஸோ அபௌட்ன்றத குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பேரண்ட் சைல்டு காம்போனன்ட் வந்து நம்ம நேத்து வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சைல்ட்லேருந்து எப்படி வந்து பேரண்ட்டுக்கு வந்து டேட்டாவ அனுப்புறது கால்பேக் மூலியமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருந்தோம். அத நான் வந்துட்டு நீங்க பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத செக் பண்ணி பாருங்க. நான் அதே மாரி இங்க வந்துட்டு ஸ்லாஷ் ஹோம்க்கு பதிலா இங்க வந்து சைல்டுன்றத மாத்திடுறேன். இங்கேயும் வந்துட்டு பேரண்ட்ன்றது வந்து குடுத்துடுறேன். அதே மாரி இங்க நேமும் வந்து சைல்டுன்றத நம்ம வந்து குடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ஹரிசான்டல் ரோ மட்டும் ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ போட்டேன். ஸோ இது போட்டா என்ன அப்படின்னா, இது வந்து சும்மா வந்து மேல வந்து ஒரு நேவிகேஷன் டேக் மாரி. இப்ப ஸ்விட்ச்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஸ்விட்ச் வந்து இது பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஸ்விட்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதுக்குள்ள இருக்கிற எல்லா ரவுட்டையும் வந்து செக் பண்ணும். எந்த ரவுட் வந்துட்டு மேட்ச் ஆகுதோ, அத வந்து நமக்கு வந்து ரெண்டர் பண்ணிரும். ஸோ இதுதான் ஸ்விட்சோட வேலை. ஸோ பேசிக்கா வந்து இதுதான் இது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச்ன்றது வந்து சாரி கேப்பிட்டல் எஸ்ல தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்விட்ச் அது வந்து போட்டாச்சு. இதே மாரி வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணோம்னா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்ன்றது நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்க மேல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரியாக்ட் ரவுட்டர் டவுன்ல. ஸோ ரவுட்ன்றத குடுத்துருக்கேன். இந்த ரவுட்னா இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேஜ்க்கு இப்ப ஸ்லாஷ் அபௌட்டோ, இப்ப ஸ்லாஷ் ஹோம்ன்றது நம்ம இங்க லிங்க்கு கிளிக் பண்ணா அந்த மேல வந்து URL சேஞ்ச் ஆகுது. ஆனா அந்த காம்போனன்ட்ல உள்ள டேட்டா எனக்கு ரெண்டர் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ நான் ஹோம்ன்றதே வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, home.jsன்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் RFC குடுத்துருக்கேன். ஹோம்ன்றது மட்டும் ஷோ ஆகுது. இதே மாரி தான் நான் வந்து அபோட் குடுத்துருக்கேன். ஸோ அபோட் வந்து எனக்கு அதே மாரி வந்து ஷோ ஆகுது. நம்ம நேத்து வீடியோல வச்சிருந்த அதே பேரண்ட் சைல்ட் காம்போனன்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ பேரண்ட் காம்போனன்ட்ன்றது வச்சிருக்கேன். ஸோ அதே மாரி சைல்டுக்கு சைல்ட் காம்போனன்ட்ன்றது வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் ஷோ பண்ணணும்ல. எனக்கு இங்க வந்துட்டு இப்ப நான் இந்த ரவுட்ட மட்டும் ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இங்க ஹோம்ன்றது கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஸ்லாஷ்ன்றது வந்துச்சு. இப்ப அபோட்ல கிளிக் பண்ணனா எனக்கு ரவுட்ல ஸ்லாஷ் அபோட்ன்றது சேஞ்ச் ஆகுது. ஆனா அபோட்ல உள்ள கன்டென்ட் வந்து எனக்கு எங்கேயுமே வந்து ஷோ ஆகல. இது கன்டென்ட் ஷோ ஆகலன்றத நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டிடுறேன். ஸோ கன்டென்ட் வந்து எனக்கு ஷோ ஆகல. ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்ன்றது இருக்குல்ல. ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரவுட்ட வந்து இப்படியும் போடலாம். இல்ல ஸ்லாஷ் ரவுட் அப்படின்றதையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்லாஷ் ரவுட் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலான மெத்தட் அப்படின்ற மாரி.
ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாத்துன்றது குடுக்கணும். ஸோ பாத்ல என்ன நம்ம வந்து இப்ப ஹோம்க்கு என்ன குடுத்துருந்தோம்? ஸ்லாஷ்ன்றது தான் குடுத்துருந்தோம். ஸோ நான் ஸ்லாஷ்ன்றத போட்டுறேன். இப்ப எனக்கு வந்து அந்த காம்போனன்ட்ட மட்டும் இங்க வந்து இது பண்ணி விட்டுறணும். இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ ஹோம்ன்றத இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் குடுத்தேன். இப்ப வந்து எனக்கு எல்லா காம்போனன்ட்டுமே வராது. நான் இப்ப இன்னொரு ரவுட் வந்து டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு ரவுட் வந்து டிஃபைன் பண்றேன். இதுல வந்துட்டு ஸ்லாஷ் அபௌட். ஸோ அபௌட்ன்றத குடுக்கும்போது எனக்கு என்ன வரணும்? அபௌட் காம்போனன்ட் மட்டும் தான் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் டவுன். ஸோ இது எதுவுமே வந்து எனக்கு வரல. ஸோ அதனால மேல போய் இம்போர்ட் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் அபௌட். ஸோ அபௌட் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் அதுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? அபௌட்ன்ற இது இருக்கு. ஸோ நான் அந்த அபௌட் ஃபைல வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்லாஷ்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து இதுவே வந்து வந்துரும். ஹோம் பேஜ் வந்து டிஃபால்ட்டா வந்து வந்துரும். இப்போ நான் அபௌட்ட கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே நிமிஷம். நான் இப்போ அபௌட்ட தான் கிளிக் பண்ணேன். எனக்கு அபௌட்குள்ள அபௌட் ஓகே அதான் இருக்கு. எனக்கு ஆனா ஆக்சுவலா அதான் வந்து ரெண்டர் ஆகணும். ஸோ நான் இப்போ அபௌட்ட கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எனக்கு வந்துட்டு இங்க அபௌட்ன்றது கன்டென்ட் மாறிடுச்சு. ஸோ யூஆர்எல் மாறிடுச்சு. ஆனா எனக்கு இங்க வந்து மாறல. ஸோ ஏன் மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு நம்ம இம்போர்ட்ல வந்துட்டு about.jcab ஓகே நம்ம ஸ்பெல் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிப்போம். ஓகே நம்ம இன்னொரு 2 ரவுட்டை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வரும். ஸோ இன்னொன்னு வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஸ்லாஷ்ன்றது குடுக்கறனால இங்க தான் வந்து நமக்கு இஷ்யூ வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்லாஷ்ன்னு குடுத்தோன்னே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா அந்த ஸ்விட்ச்ல சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது வந்து எது மேட்ச் ஆகுதோ அதில் போய் இதுவாயிடும். ஸோ எனக்கு என்ன இந்த ஸ்லாஷ்ன்னு கொடுக்க மட்டும் எனக்கு ஹோம் பேஜ் கொடுக்க மட்டும் எக்ஸாக்டா எனக்கு இந்த ரவுட்டுக்கு மட்டும் போனா எனக்கு ஹோம் பேஜ் கொடு. இல்லைன்னா எனக்கு அபௌட் கொடு. நான் இப்போ இதை எக்ஸாக்ட்ன்ற வார்த்தையை போட்டோன்னே எனக்கு அபௌட்ன்றது வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு ஹோம் மட்டும் தான் வரும். இப்போ அபௌட்டை கிளிக் பண்ணா அபௌட் மட்டும் தான் வரும். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்விட்ச்ல வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கோம். அது வந்து செக் பண்ணிட்டே வரும். ஸ்லாஷ்ன்றது இருக்கு. அதனால எனக்கு ஹோம் ரெண்டர் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்லாஷ்ன்றதுக்கும் அபௌட்ன்றது வரும். நான் இங்க எக்ஸாக்ட்ன்றது கொடுக்கல. எனக்கு எக்ஸாக்டா இந்த பாத் இருந்தா மட்டும் தான் அப்படின்றது கொடுக்கல. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்லாஷ் இருந்தோன்னே எனக்கு ஹோம் பேஜ்னு நினைச்சு அது வந்து அந்த மாதிரி ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த இஷ்யூ. நம்ம எக்ஸாக்ட்ன்றது அந்த ஸ்லாஷ்க்கு மட்டும் கொடுத்தா போதும். மற்றதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வந்துட்டு பேரண்ட், சைல்டு இது ரெண்டுக்குமே வந்து கொடுத்துறேன். இப்போ பேரண்ட் இது வந்து சைல்டு. ஸோ இங்க காம்பனண்ட்டை மட்டும் நம்ம வந்து கரெக்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ பேரண்ட் காம்பனண்ட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ சைல்டுக்கு சைல்டு காம்பனண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அபௌட்ல தான் இருந்துச்சு. ஸோ அபௌட்லேயே வந்து இருக்கு. ஸோ ஹோம் வந்து கிளிக் பண்றேன். ஹோம்க்கு போயிடுச்சு. அபௌட்டை கிளிக் பண்றேன். அபௌட் வந்துருச்சு. பேரண்ட்டை கிளிக் பண்றேன். எனக்கு பேரண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ சைல்டை கிளிக் பண்றேன். எனக்கு சைல்டு மட்டும் வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதாங்க வந்துட்டு இது வந்து ரியாக்ட் ரவுட்டர்ன்றது. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த காம்பனண்ட்டை மட்டும் கரெக்டா ரெண்டர் பண்ணி இந்த பாத்தை வந்து கரெக்டா அந்த ஸ்லாஷ்ல மட்டும் கரெக்டா வந்து எக்ஸாக்ட்ன்றது கொடுத்துடணும். கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவுதான் வந்து இன்னைக்கான ரியாக்ட் ரவுட்டருக்கான வீடியோ. ஸோ ரியாக்ட் ரவுட்டர் வந்து அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. இதுலயே வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ யூஸ் பராம்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ எப்படி வந்துட்டு முன்னாடி பின்னாடி நம்மளே வந்துட்டு போயிட்டு வருது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்ட் டேட்டா டு பேரண்ட் கிளிக் பண்றேன்னா எனக்கு இந்த டேட்டா சென்ட் ஆனோடனே எனக்கு வந்து டைரக்டா வந்து பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு வந்து அதுவாகவே மூவ் ஆயிடணும். ஸோ அது எப்படி மூவ் பண்றது? இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு முன்ன பின்ன போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ரியாக்ட் ரவுட்டருக்கு இதுதான் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.